கிருத்திகா மேடம், இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 20 நாள் பக்கமா இருக்குல்ல, நாங்க இன்னும் வருவோம், பொறுமையா வருவோம் அப்படின்றா. எங்க கூட்டணியில எந்த விதமான சலசலப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றாரு. மோகன் சார் சொன்னது முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி தாங்க. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு மீனிங் தெரியுமான்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. யாருக்குங்க சார்? முழு சோத்து இல்ல, அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே, எல்லா இடத்துலயும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. உங்க கூட்டணிங்கிறதே ரொம்ப ஒரு வீக்கா தெரியுது. அப்புறம் இதுல என்ன இருக்குங்க சார் மறைச்சு வைக்கிறதுக்கு? அதாவது சார், கூட்டணி தர்மம் அப்படிங்கறது இப்ப இங்க தமிழ்நாட்டுல எப்படி செட் ஆயிருக்குன்னா, ஒரு பலமான அணியே வெல்லும் அணி அப்படிங்கறது எல்லாரும் மைண்ட்லயும் பிக்ஸ் ஆயிருக்கு. சோ அந்த விதத்துல இவங்க எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ 20 கட்சிகளா எத்தனையோ கூட்டணி அமைச்சாங்க. ஆனா இதுல காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. இது 2021 இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு போர்ட்லயும் எந்த ஒரு அந்த ஒரு சேர்மன்ஷிப் அதுல எதுவுமே அவங்கள கண்டுக்கல. நீங்க அந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா அவங்க தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவங்கள ஏதோ ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு கொந்தளிப்பு இருக்காது. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல. அதனாலதான் அவங்க லீடர்ஸே என்ன சொல்றாங்க, ஆட்சியில் அதிகாரம், இதுல பங்கு, அதெல்லாம் பேச்சு வந்ததே இதனாலதான். அப்போ ஒவ்வொருத்தரா வர்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வர்றாரு, கிரீஷ் சோடங்கர் வர்றாரு. அவரு என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் கட்சி வளரும் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க என்னங்கிறாங்க, எம்பி வசந்த் சொல்லி அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன், இது ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இங்க அந்த முரண் அவங்களுக்குள்ளேயே நிறைய இருக்கு. எல்லாமே லீடர்ஷிப். நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதல்ல எழுப்புனது காங்கிரஸ் தான் எழுப்புனாங்க. அதிக தொகுதிகள் வேணும்னு காங்கிரஸ் தான் கோரிக்கை வச்சாங்க. 5 பேர் குழுவில் அமைச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாங்க. முதல்ல இந்த தொகுதி பங்கீர்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனது காங்கிரஸா இருந்துச்சு. ஆனா இன்னும் களத்துக்கே வரலனா திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் அதற்கு காரணமா இருக்கா, இல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் தான் அதுக்கு காரணமா இருக்கா? இல்லைங்க சார், உட்கட்சி பூசல் எல்லாருமே சொன்னாங்க. இது பல காலமா இருந்துட்டு வருது. ஆனா அதையெல்லாம் கடந்துதான் காங்கிரஸ் வளர்ந்துட்டு வருது. ஆனா இந்த தடவை என்னாச்சுன்னா, காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையாயிடுச்சு. சோ இந்த செல்வ பெருந்தொகை அவர் லீடர்ஷிப்ல இருந்தும் கூட அவர் எதுவுமே எல்லாரும், அதாவது ஒரு தலைவர்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுதானே தலைவர். அவர் அவரு சோலோவா அப்படியே இயங்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனாலயே எல்லாரும் ரொம்ப ஒரு கோவத்துல இருந்திருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி இப்போ எதெடுத்தாலும் அவரு தான் போறாரு. இப்போ கேசி வேணுகோபால் வராரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் போடுறாங்க அப்படின்னா இவர் அவரை தனியா கூப்பிட்டுட்டு போய் ரூம் போட்டுக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாது அவர் எங்க தங்க வைக்கப்படுறார் அப்படிங்கிறது கூட தெரியறது இல்ல. அப்புறம் இவரே டிரைவர் ஆயிக்கிறாரு, அவருக்கு யாருமே விடுறது இல்ல. சோ அந்த திமுகக்கும் செல்வ பெருந்தொகைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சுங்க சார். அப்படிதான் நான் பாக்குறேன். நான் இது காங்கிரஸ்குள்ள இவ்வளவு ஒரு கொந்தளிப்பு வர்றது இவர் மட்டும் ஏதோ சோலோவா பண்ணிட்டு இருக்காரு, யாரையுமே அரவணைச்சு போறது இல்ல. அப்புறம் கட்சிக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு கேட்கறது இல்ல. ஒரு அதே மாதிரி திமுகவுமே அவங்களுக்கு எதுவுமே அகாமடேட் பண்ணல. உள்ளாட்சி தேர்தல், முனிசிபல் எலெக்ஷன் அதுல எல்லாம் அவங்க கேட்ட இது கிடைக்கல, அவங்க கொடுக்கல. சோ இந்த கோவம் இந்த இதுவும் நிறைய நாளா இருந்துட்டு இருந்ததுனாலதான் ஒவ்வொரு தலைவரா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது இந்த முரண்கள் எல்லாம் தெரிய வருது. சரி, அப்படி பார்த்தா எல்லா கூட்டணி கட்சிகளும் திருப்தியா இருக்காங்களா அப்படின்னா இல்ல. எல்லாருமே இந்த தடவை ஒரு கட்சி பாக்கி இல்லாம எல்லாருமே எங்களுக்கு அதிக அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிஎம்கே அவங்கள மட்டும் வளர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம யாருமே வளரல, நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ இது எல்லாத்தையும் திருப்தியா வச்சுக்கிற ஒரு பக்குவம் கலைஞர் கருணாநிதி ஹேண்டில் பண்ணாரு. அவருக்கு இருந்தது இந்த காலகட்டத்துல அது இல்ல. அதனால இந்த எல்லா பிரச்சனைகளும் வெடிக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு இவ்வளவு ஷார்ட் டைமா இருக்கும்போது இனி எங்க போய் இவங்க எல்லாம் மென் பண்ணி இது கேடர்ஸ்க்கு போகும் இல்லைங்களா, அதாவது கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் இது
போயிடும். அது ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதுதான் மேம் கேட்கிறேன். இப்ப திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கிறதா சொன்னாலும் கூட கூட்டணி கட்சிகள் எதுவுமே இன்னும் களத்திற்கு வந்து வேலை செய்ய வரல. அப்படி இருக்கும்போது அடிமட்ட தொண்டர்கள், இப்ப கூட்டணி கட்சி தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்றேங்க, அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதே கன்ஃபியூஷன் இவங்க கேரி ஆன் பண்றாங்க. இப்போ ஒரு கூட்டணி கட்சிகள் அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ள ப்ராப்ளம் இருந்தா கூட வெளியே தெரியாம மூடிச்சு கொண்டு போய் அதுதான் கூட்டணிக்கு உண்டான சக்சஸ் ஃபார்முலா, அதுதான் வந்து எலெக்ஷனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ. சோ இது வந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் அந்த இன்செக்யூரிட்டி வந்துருச்சா, இனி யாரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல, வேலை செய்யறதுக்கு வந்து யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. இதுலயும் வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து ரொம்ப பிரச்சனையானதுனால அதுலயும் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் கூட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ அதுலயும் வந்து ரொம்ப ஒரு என்ன ஒரு இது வந்து அதாவது இலக்கு வந்து முதலமைச்சர் தான் சொல்றாரு, இலக்கு வந்து வெற்றி, அது வந்து அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒழிஞ்சு வேற யாருக்குமே அந்த ஸ்பிரிட்டே இல்ல. சோ இது ஹோலாவே இது கூட்டணி வந்து கொலாப்ஸ் ஆகி நிக்கிற ஒரு பரிதாபமான ஒரு செயலா தான் தெரியுது. இது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, எதிரணிக்கு வந்து நம்ம எந்த பாயிண்ட்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க கூடாது. அதுதானே ஒரு எலெக்ஷன் இதுல வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தா. அதாவது பலமான 2 அணிகள் வந்து தேர்ந்தெடுக்கிறப்போ எதிரணிக்கு வாய்ப்பு தரும் எந்த செயலையுமே அனுமதிக்காத தலைமை, அது மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து வென்றுள்ளது. சரிங்களா? அந்த தலைமை வந்து அது எல்லா இடத்துலயுமே அதுவும் கொலாப்ஸ் ஆகி போச்சு. சோ இதுல வந்து என்னன்னா அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு எல்லாரும் சேர்ந்து கரெக்டா கொண்டு போற அந்த கூட்டணி, அதாவது அலையன்ஸ் போட்டா மட்டும் பத்தாது, சீட் எண்ணிக்கை மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் தேர்தல் வரைக்குமே அந்த கட்டுக்கோப்பா கொண்டு போறது, எல்லாத்தையும் அரவணைப்புடன் கூடிய ஒரு அணுகுமுறை அது வந்து இல்லாததுனால இது வந்து எல்லா இடத்துலயுமே பரவிருச்சு. இப்ப கீழ்மட்ட லெவல் வரைக்கும் வந்துருச்சு. தலைமை அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் அப்படிங்கறதே எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. இது களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க பாக்குறீங்க? யாரும் வேலை செய்ய மாட்டாங்க சார். எல்லாமே வந்து ஒரு அதாவது இவன் எனக்கு கொடுக்கல, அவன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த இது மனப்பான்மை வந்து இது, அதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போகும்போதுதான் பலம். சோ அது வந்து கொலாப்ஸ் ஆகும்போது இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த கூட்டணி அமைச்சதும் கூட்டணியோட பலமும் வந்து அவங்களே வந்து தவிடு பொடியாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதுல வந்து எல்லா கட்சிக்காரர்களும் திமுக எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு. ஓகே. இல்ல நீண்ட காலமா சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, குறிப்பா செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா வந்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவோட கைப்பாவையா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்க நிறைய முக்கியமான தலைவர்களே முன் வச்சாங்க. இப்போ திடீர்னு வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு நான் விலக போறேன் அப்படின்னு ஒரு விலகல் அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னா, இதன் பின்னணியில கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி தான் காரணமா இருக்கா, இல்ல வேற ஏதேனும் காரணம் இருக்குமா? சார் அவரோட பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வந்து முதல்ல மரகதம் சந்திரசேகர் பர்சனல் அசிஸ்டன்டாவோ டிரைவராவோ ஏதோ இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விசிகேக்கு போறாரு. அதுக்கப்புறம் விசிகேல இருந்து திரும்ப காங்கிரஸ்க்கு வராரு. கார்கே வந்து அது பிற்படுத்தப்பட்டவர், அவங்க எல்லாருமே கார்கே செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரே இது, அதனால அவர் தலைவர் ஆகுறாரு. தலைவர் ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்சி வளர்த்திருக்காரு? தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை பேசியிருக்காரா? மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து வச்சிருக்காரா? சிஎம் சந்திச்சு ஏதாவது மனு கொடுத்திருக்காரா? இல்ல இது வந்து இப்படி பண்ணணும், நீங்க வந்து இது மாத்தி பண்ணியே ஆகணும், மக்களுக்கு அப்பதான் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரா? எதுவுமே பண்ணாதப்போ அவங்க கட்சிக்குள்ள எப்படி அவரை அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்ப காங்கிரஸ் பாரம்பரியம் அப்படிங்கறது அவருக்கு கிடையாது. எங்கிருந்தா ஒரு அப்ஸ்டார்ட்டா தான் வந்திருக்காரு அவரு. இன்னைக்கு திடீர்னு தலைவராகி தான் வந்திருக்காரு. யாரையும் அரவணைக்கிறது இல்ல, அவரோட அஜெண்டா மட்டும் பாத்துக்கிறாரு, அவர் சுயநலமா இருக்காரு அப்படிங்கிறது தான் நிறைய காங்கிரஸ்காரங்களோட கருத்து. ரெண்டாவது, இது வந்து இப்போ இந்த லிஸ்ட் போட்டிருக்காங்களே, அது வந்து மேல இருந்தானே வந்துச்சு. ஐதர் கார்கே பண்ணிருக்கணும், இல்ல ராகுல் காந்தி பண்ணிருக்கணும், இல்ல சோனியா காந்தி, யாரோட ஒரு அனுமதியோட தான் இந்த லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. அதைய புடிச்சிட்டு இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்ப தலைமை எங்க இருக்கு? தலைமைக்கு வந்து கட்டுப்படணுங்கிற ஒரு பேசிக் டிசிப்ளின் கூட
இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இல்ல அப்படின்னா எந்த ஒரு அதல பாதாளத்துக்கு கட்சியை இவர் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாகுது. இவருக்கு யாருக்கிட்டயுமே பி சிதம்பரம் தவிர அவர் யாருக்கிட்டயுமே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு சேவ் கிடையாது, எல்லாருமே வெறுக்கிறாங்க. கிருத்திகா மேடம், இப்ப கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியால திமுக வந்து சமாளிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்குங்களா? சார் அவங்களுக்கு ஆமா தடுமாறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து முடிஞ்சு போன ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்க சார். இவங்க என்ன ஒவ்வொரு இடத்துலயும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க வந்து பிரிட்ஜ் கட்டுறோம், ரோடு போடுறோம், இது 5 வருஷத்துல எதுவுமே பண்ணல. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அங்கன்வாடி மையம் அமைக்கிறேன், இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு மேல வந்து பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு என்ன பண்றாங்க, அதை பத்தி பேச்சே காணும். கஞ்சா ஒழிப்புக்கு என்ன பேச்சே காணும். சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பரப்புரையிலுமே கூட பெரிய பெரிய விஷயங்கள்ல வந்து விட்டுறாங்க. ரெண்டாவது நேர்மை, அவர் சார் சொன்ன மாதிரி அரசு இது ரெக்ரூட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொன்னது, ப்ராமிஸ் பண்ணினது எத்தனையோ லட்சம், ஆனா ரெக்ரூட் பண்ணது 90,000. இதெல்லாம் வந்து பல வருஷங்களா படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஹைலைட்டடா தெரியுது. இப்பவுமே வந்து அவங்க வந்து இந்த சின்ன விஷயங்கள்ல தான் போக்கஸ் பண்றாங்க. பெரிய பெரிய விஷயங்கள், தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க சொல்லி ப்ராமிஸ் பண்ணி பண்ணாத விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்து பேச மாட்டேன்றாங்க. இதுல இருந்து என்னன்னா, சொல்லுங்க மேம், சொல்லுங்க. அதான் இந்த என்ன வேணுமோ, மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசாம இன்னும் அந்த கதை இட்டு கட்டி எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும் சார்? எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, என்ன கஷ்டங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒண்ணும் பண்ணலங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இது எல்லாமே வந்து கூட்டணி தவிர இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணதான் போகுது. ஓகே மேடம், திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியும் இதெல்லாம் வந்து தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது, களத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.